Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 8/1/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி 2025ல் உங்களுக்கு ஹைப்ரிட் மோட்லேயும் 2 ஃபேஸஸில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ட்டு நியூஸ் சேனலில், சோசியல் மீடியாவில், நியூஸ் பேப்பரில் எல்லாமே செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. நம்ம SAP Views யூடியூப் சேனல்லையுமே கூட அது தொடர்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் இது நாட் கன்ஃபார்ம்டு அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீட் யூஜி 2025 ஹைப்ரிட் மோட் அண்ட் 2 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இஸ் நாட் கன்ஃபார்ம்டு பை NTA. இட்ஸ் அண்டர் ப்ராசஸ். டீட்டெயில்டாக இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு 2025 நீட் தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட் தொடர்பாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது டில் த அட்மிஷன் வரைக்கும். அதாவது 2025 நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும், அட்மிஷன் எடுத்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும், ஃப்ரம் டே 1லேருந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போது விஷயத்துக்கு வரலாம். என்ன அப்படின்னா, என்டிஏனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ் அப்படிங்கிறது இதுதான். இப்போது என்னது அப்படின்னா, NTA அஃபீஷியல் இந்த ட்விட்டர் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா இது 7/1/2025 டேட்டில் போஸ்ட் பண்ண ஒரு ட்விட்டு. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அஃபீஷியல் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நீட் 2025 ஹைப்ரிட் மோட் பை NTA எக்ஸாம் சேஞ்சஸ் இன் 2 ஸ்டேஜஸ் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன்டு. இட் இஸ் நாட் கன்ஃபார்ம்டு நியூஸ் ஸ்டில் அண்டர் த கமிட்டி. அப்போது NTA திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க, இன்னமும் இது கமிட்டியினுடைய ப்ராசஸிங்கில் தான் இருக்குது, இன்னமும் இது கன்ஃபார்ம் ஆகலை. NTA அஃபீஷியல் வெப்சைட்டில் இல்லைன்னா NTAனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் வந்ததுக்கு பிறகு தான் அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு NTAனுடைய ட்விட்டர் பேஜில் நீட் 2025 அப்படிங்கிறது ஹைப்ரிட் மோட் அப்படிங்கிறத இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே போல் 2 ஃபேஸாக எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறதும் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏன்னா 2024 நீட் 2024 உங்களுக்கு ஒரு சில குளறுபடிகள், அதுபோக பேப்பர் லீக், இது தொடர்பாக ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. அதில் 10 பேர் கொண்ட நிபுணர் குழு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற போது இந்த மாற்றங்கள் எல்லாம் அவங்களுடைய அறிக்கையில் இருக்குது. CPT கொண்டு வரலாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கொண்டு வரலாம், ஹைப்ரிட் மோடில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம், அதே போல் நீட் எக்ஸாமை JEE மாதிரியே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு 2 ஸ்டேஜாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பரிந்துரை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த பரிந்துரை இன்னமும் கன்ஃபார்ம் ஆகவில்லை, இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத NTAனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அவைலபிள், நீங்களும் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே தான் இங்கேயும் NTA இட் இஸ் நாட் கன்ஃபார்ம்டு நியூஸ் ஸ்டில் அண்டர் த கமிட்டி. இன்னமும் அந்த குழுவினுடைய அறிக்கையாக மட்டும்தான் இருக்குது, இன்னமும் இது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஹைப்ரிட் மோட் NTA எக்ஸாம் சேஞ்சஸ் அண்ட் 2 ஸ்டேஜஸ் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன்டு.
ஓகேங்களா? ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் பதட்டப்படாமல் நீங்கள் வந்து நீட் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் நம்ம கண்டிப்பாக இதை பற்றின அப்டேட் கொடுத்துருவோம். அது வரைக்கும் நீங்கள் வந்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். பெற்றோர்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. என்டிஏ தரப்பில் எம்சிசி தரப்பில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது 35 டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஆப்பில் ஆல்ரெடி டிசம்பர் 1 இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டுருக்காங்க. 10 டெஸ்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி எழுதியாச்சு. இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் டெஸ்ட்டு எழுதி சப்மிட் பண்ண உடனே உங்களுடைய ஸ்கோர் உடனே வந்துடும். ஓகேங்களா? கரெக்டாக இருக்கிற கொஸ்டினுக்கு +4, தப்பாக இருக்கிற கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க், அவுட் ஆஃப் 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறது அப்போவே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஷெட்யூல் பாதிக்காத வகையில் நீங்கள் ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆர் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய ஓன் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை உங்களுடைய ஃப்ரீ டைமில், உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமில், உங்களுடைய கோச்சிங் சென்டருடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாத வகையில் 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நான் போடுறேன், எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் அப்படின்றவங்க இந்த டெஸ்ட் சீரீஸை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கான சார்ஜ் அப்படின்னா 3000 ருபீஸ். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். அதை பற்றின ஆப் என்ன, அதுக்கான யூசர் ஐடி என்னங்கிறத நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். ஃபோன்பேவும் பண்ணிக்கலாம், அதே போல் பேடிஎம்லேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day. நீட் யூஜி 2025 தொடர்பாக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் உங்களுடைய ஆதரவுடன் உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். லைக் பண்ணணும். போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Have a nice day. Bye. See you.